சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. மிதுனராசி ஆடி மாத பலன் 2026. நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாசம். இந்த கடக ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தை அம்மன் மாசம்வாங்க. அம்மன் அருள் நிறைந்த மாதம். இந்த மாதம் அம்மனை வழிபாடு செய்யும் போது அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்குமே தட்சிணாயனம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயன காலம் இந்த 6 மாசமும். அப்ப இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாசமும் தேவர்களுடைய இரவு பொழுது காலம். அதாவது பாத்தீங்கன்னா சக்தி தத்துவம் அதிகமாக உள்ள காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியில தான் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசமே தட்சிணாயனமே பிறக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். ஆடி மாசம் வீடு கட்டலாமான்னு கட்டலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் 21ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அதாவது பாத்தீங்கன்னா அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரியான நல்ல மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் 27ஆம் தேதி ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு படையல் போடவும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிக அற்புதமான நாள். ஆடி அமாவாசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் 29ஆம் தேதி ஆடி பூரம். அதாவது அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கும், வீட்டில் அதாவது குடும்பத்திற்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும். மிக அற்புதமான அம்மன் வழிபாடு, விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆண்டாளையும் அம்பாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் 32ஆம் தேதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருடனுக்கு வழிபாடு செய்வதும், நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், அல்லது நாக தேவதைகளை வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய ராகு கேது தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம், பூத்திர தோஷம், இந்த மாதிரி ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷத்துடைய வீரியம் குறையும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தான். உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 7ஆம் தேதியோட வக்கர நிவர்த்தி ஆகிறார். 20ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில தான் செஞ்சிருக்கிறார். ராசிநாதன் ராசியில சஞ்சரிப்பது நன்மை. சமயோசித புத்தி, புத்திசாலித்தனம் மேலோங்கும், கல்வியில் சிறப்பு உண்டாகும், வியாபாரம் செழிக்கும், கமிஷன், ஏஜென்சி தொழில் மிக அற்புதமாக நடக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதாவது ராசி அதிபதி 2ல சஞ்சரிப்பது நன்மை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வாகனங்கள் மூலமாக வருமானம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதுல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். கேதுவோடு செஞ்சிருக்கிறார். 16ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அப்ப 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாருன்னா கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்படிங்கும் போது கேது எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்ப குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டுல வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். காதல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறதுனால இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. பத்திரப்பதிவு 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். அப்போ பத்திரப்பதிவு செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீடு வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ, இடம் வாங்குறதோ அல்லது விற்கிறதோ,
இந்த மாதிரி விஷயங்கள்ல பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்ச கதியில சஞ்சரிக்கிறார். பொதுவா சுக்கிரன் கன்னியில் நீச்சம். அப்ப 5ஆம் அதிபதி நீச்சமாகிறார் அப்படிங்கும்போது நன்மை இல்லை. ஏன்னா ஒரு ஒரு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் திரிகோண ஸ்தானம். மிக முக்கியமான ஸ்தானம். இந்த ஸ்தானம் வலிமையாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில். அப்ப 5ஆம் அதிபதி நீச்சமாகிறார்னா அதிர்ஷ்டங்கள் தடைபடும். அதிர்ஷ்டங்கள் துணை புரியாது. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அதிர்ஷ்டங்கள் துணை புரியாது. அதனால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலே, அதாவது ஏற்கனவே நான் 3ஆம் இடத்துல இருந்தா கூட அவர் கேதுவோட தான் சேர்ந்து செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சா கூட நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார். அதனால இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதி மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்யும்போது யோககரமான அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்படும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11 கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். ஒரு வகையில நன்மை எப்படின்னா 17ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். ஒரு வகையில நன்மை அப்படின்னா 6ஆம் அதிபதி 12ல செஞ்சிருப்பது நன்மை. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகமா செயல்படும், நன்மைகள் நடக்கும். அதுவே 11ஆம் இடத்து அதிபதி 12ல செஞ்சிருக்காருன்னா லாபங்கள் விரயமாகும். எவ்வளவு பணம் வந்தாலும் அதெல்லாம் செலவா போகும். அதான் அதோடைய அர்த்தம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே செஞ்சரிக்க போகிறார் செவ்வாய். பொதுவா 6ஆம் அதிபதி ராசியில செஞ்சிருக்கிறார்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், சின்ன சின்ன விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி ராசியில செஞ்சிருக்கிறார்னா வம்பு வழக்கு, தேவையில்லாம வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும், ரத்தம் சம்பந்தமான. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்து அதிபதியும் அவர்தான். 11ஆம் இடத்து அதிபதி ராசியில செஞ்சிருக்கிறார்னா நன்மை, லாபகரமாக மனிதராக இருப்பார். அதாவது நினைத்த காரியம் கைகூடும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அபிலாஷிகள்னா நீண்ட நாளா நடக்கணும்னு நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரியான யோகத்தையும் செய்யும் செவ்வாய். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது பாத்தீங்கன்னா இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். குருவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். மிக அற்புதமான பலன்கள். சூரியன் 2ல செஞ்சிருச்சா என்ன அப்படின்னா பொருளாதார சம்பந்தமான நன்மைகள்லாம் ஓகே தான். ஆனா பாத்தீங்கன்னா சுடுச்சொற்கள் இருக்கும் தேவையில்லை. அதாவது சொல்லுல வந்து வேகம் இருக்கும், சொல்லுல வந்து ஒரு ஹார்டு இருக்கும். அதனால வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதோட குரு வந்து சூரியனோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அஸ்தங்க நிலை அடைவார். அஸ்தங்க நிலை அடைஞ்சுன்னா ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா அதனுடைய சுய பலனை இழக்கும். அப்ப பாத்தீங்கன்னா குருவுடைய பலனையும் சூரியன் தான் செய்வார். அப்ப இந்த மாதம் மிதன ராசிக்கு எனக்கு குரு 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார் அப்படின்னா ஆடி மாசத்துல இந்த குருவுடைய பலன் மிதன ராசிக்கு கிடைக்காது. அப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஆடி மாசம் மட்டும் கண்டிப்பாக மிதன ராசிக்கு குரு பயிற்சியுடைய பலனை அனுபவிக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கிரன் நீச்சமாகிறதுனாலையும் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனாலும் மகாலட்சுமி வழிபாடு, வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் யோககரமான அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.